3வது நாள் காலையில அந்த ஒரு குட்டிய போட்டதுக்கப்புறமும் ராக்ஸி நார்மலா இல்ல அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நாங்க டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ, அவர் என்ன சொன்னாருன்னா, 3வது நாள் வந்து இந்த மாரி குட்டி போட்டதுனால, மேபி இன்னும் அதோட வயத்துல குட்டி காணும். அப்ப நீங்க ஈவினிங் வர வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. மத்த குட்டிகள எல்லாமே வந்து ராக்ஸி கிட்ட எடுத்து குடுக்க சொன்னாரு. சப்போஸ் அதனால கூட அது நார்மல் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி குடுத்த பிறகுமே ராக்ஸி வந்து நார்மலா இல்ல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. என்னன்னா, நம்ம இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டு குட்டி எடுத்தோம்னா, இருக்கிற குட்டி எல்லாமே வந்து செத்து போய் தான் வெளிய வரும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னும் டைம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நாங்களும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருந்து ஒரு 4 மணி ஆகும்போது ஓரளவுக்கு நார்மலாக ஆரம்பிச்சு. இதில வேற குட்டிகள் ஏதாவது இருந்துன்னா சிசேரியன் பண்ற மாதிரியெல்லாம் இருக்கும்னு டாக்டர் வேற பயம்புறுத்தி விட்டாரா, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனா நல்ல வேளை ராக்ஸி வந்து ஈவினிங்கே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுச்சு. இப்போ ராக்ஸி நல்லா இருக்கு.